தாவேகா சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவை கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று தொடங்கி வைக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இனிய நாள் இது, இனிய நாள் இது, இன்ப நாள் இது, புனித நாள் இது, புத்துணர்ச்சி மிக்க நாள் இது. நண்பர்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு குளிர் கூடிய ஒரு இரவில் பெத்லஹேமில் ஒரு தொழுவத்தில் சிசு பாலனாக ஒரு மனிதன் அவதரித்தார். அவர் காட்டிய பாதை அன்பு பாதை, அக்கறையின் பாதை, பகிர்தலின் பாதை. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் பிறந்த நாளை சமத்துவ கிறிஸ்துமஸாக நாம் கொண்டாடுவதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவிற்காக வந்திருக்கக்கூடிய சான்றோர்களை, ஆண்டோர்களை சிறப்பு செய்து கௌரவம் செய்ய வேண்டிய தருணம் இது. வெற்றி தலைவர் அவர்களை சிறப்பு செய்வதற்காக அன்போடு அழைக்கிறோம். நியூ ஆங்கிலிக்கன் டயசிஸினுடைய ஸ்தாபகர் த மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் கே ஜெயசிங். தாவேகா சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த விழாவினை தொடங்கி வைப்பதற்கு தாவேகா தலைவர் விஜய் வந்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். QR கோடுடன் ஒரு சிலர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தாவேகா சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா மாமல்லபுரம் அருகே நடைபெற்று வருகிறது. தனியார் விடுதியில் நடைபெறும் விழாவை தாவேகா தலைவர் பங்கேற்றிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, முழு விவரங்கள். லாவண்யா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய முதல் கிறிஸ்துமஸ் விழா இது. அதாவது கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள், அதற்கு பிறகு தற்போது அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் விஜய் பங்கேற்றிருக்கிறார். இது கட்சியின் சார்பில் நடத்தப்படுகிறது. இதற்கான நிகழ்ச்சி ஏற்கனவே நாம் கூறியது போது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சேரி கிராமத்தில் நடைபெறுகிறது. இதற்காக கிறிஸ்துவ மக்கள் ஒரு 1500 பேருக்கும் அதிகமாகவும், அதே போல் பேராயர்களும் அழைக்கப்பட்டு இங்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் பேராயர்கள் மேடையில் அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மற்றவர்கள் அரங்கத்தில் இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியானது தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பிறகு ரம்ஜான் பண்டிகை கடந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது. அதற்கு பிறகு தற்போது கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுகிறது. அதுவும் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா என்ற பெயரில் இந்த நிகழ்ச்சியை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்திருக்கிறது. விஜய் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் செங்கோட்டையன், புஷி ஆனந்த், அது மட்டும் இல்லாமல் CTR நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல் கிறிஸ்தவ மக்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பேராயர்கள் உரையாற்றுவார்கள். அதற்கு பிறகு கேக் வெட்டி இந்த நிகழ்ச்சி இந்த விழா கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு விஜய் சில நிமிடங்கள் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி தற்போது இங்கு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில், அதாவது 10:30 மணி அளவில் தொடங்கும் என்று கூறியிருந்தார்கள். இதற்காக விஜய் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அரங்கிற்கு வந்தார். தற்போது அந்த திட்டமிட்டபடி தற்போது அந்த நிகழ்வானது தொடங்கி இருக்கிறது. லாவண்யா, தாவேகா சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் பல்வேறு தரப்பினருக்கும் அனுமதி வழங்கப்பட்டு கிறிஸ்துமஸ் விழாவினை தொடங்கி வைக்க தாவேகா தலைவர் விஜய் வந்திருக்கிறார். பேராயர்களுக்கு மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். செந்தில் ராஜா, இன்றைய உரையில விஜய் என்ன விஷயங்கள் குறித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது? லாவண்யா, தற்போது விஜய் அங்க இருக்கக்கூடிய பேராயர்களுக்கு மரியாதை, அதாவது சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அதற்கு பிறகு பேராயர்கள் பேசுவார்கள். அதற்கு தொடர்ந்துதான் விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் அரசியல் சார்ந்த என்ற ஒரு நிகழ்வும் இருக்காது, அவருடைய பேச்சில் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே ரம்ஜான் பண்டிகை நடைபெற்ற போது அவர் எந்த உரையும் நிகழ்த்தவில்லை. இந்த முறை அவர் உரை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அது அரசியல் தொடர்பு இருக்குமா என்பது தெரியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஏனென்றால் இது கிறிஸ்தவ மக்கள் அவர்களுக்கான அந்த முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இருந்தாலும் அரசியல் சார்ந்த எந்த ஒரு நிகழ்வும் இருக்காது என்றுதான் கூறப்படுகிறது. லாவண்யா, செந்தில் ராஜா, இந்த விழாவில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள்? அவர்கள் அனுமதி என்பது எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது?
லாவண்யா, இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. குறிப்பாக QR கோடு வழங்கப்பட்டு அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி என்று கூறியிருந்தார்கள். ஏனென்றால் இது உள் அரங்கில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல், அதாவது சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்தும் கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று விஜய் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் மாவட்டத்திற்கு இத்தனை பேர் என்று, அதாவது 10க்கும் அதிகமானவர்கள் என்று ஒரு முடிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவர்களுடைய நிர்வாகிகளுடைய கோரிக்கைக்கு ஏற்ப அந்த QR கோடு வழங்கப்பட்டிருந்தது. அதன்படிதான் அவர்கள் இன்று காலை முதல், அதாவது 7 மணி முதலே இந்த அரங்கு நடக்கக்கூடிய, அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அரங்கிற்கு வருகை தந்தார்கள். அவர்கள் முழுமையாக அந்த அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் முழுமையாக உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும், அதாவது உள்ள அரங்கு நிகழ்வுகளுக்கு அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்களுடைய அந்த செல்போன்களை வாங்கி வைத்துக் கொண்டு உள்ளே அனுமதிப்பார்கள். ஏனென்றால் உள்ளே புகைப்படம் எடுப்பது, வீடியோ எடுப்பது என்று பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பாளர்கள் ஈடுபட்டால் அது நிகழ்ச்சிக்கு சிக்கலாக இருக்கும் என்று கருதுகிறார்கள். இதன் காரணமாக வெளியவே அந்த மொபைல்கள் வாங்கி வைக்கப்பட்டு அனுமதி அந்த QR கோடை சோதனை பண்ணி அதற்கு பிறகுதான் ஒவ்வொருவரும் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். இப்படி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து வர வைக்கப்பட்டவர்கள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை வந்தார்கள். அவர்கள் அனைவரும் உள்ளே அமர வைக்கப்பட்டு அதற்கு பிறகு விஜய் தற்போது அந்த நிகழ்ச்சி நடக்கும் அரங்கிற்குள் தற்போது அந்த பேராயர்களுக்கு மரியாதை செலுத்தி இந்த நிகழ்வானது தற்போது தொடங்கி இருக்கிறது. லாவண்யா, ஒரு சாதாரண தொழுவத்தில் அவதரித்தார் சிசுபாலன். கோட்டை கோபுரங்கள் காத்திருந்தார். செந்தில் ராஜா, தாவைக்கவருடைய முக்கியமான நிர்வாகிகள் யாரெல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்றிருக்கிறாங்க? லாவண்யா, இந்த நிகழ்வானது விஜய் தலைமையில் நடைபெறுகிறது. இதில் மாநில நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அது மட்டும் இல்லாமல் நிர்வாக குழுவுடைய ஒருங்கிணைப்பாளர் AK செங்கோட்டையன் கலந்து கொண்டிருக்கிறார். இவர் சமீபத்தில், அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த கட்சியில் இணைந்திருந்தாலும் அவர் பல்வேறு நிகழ்வுகளிலும் முக்கிய நடவடிக்கைகளும் ஒரு சிறப்பு பங்காற்றி வருகிறார். அந்த வகையில் அவரும் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் CTR நிர்மல்குமார், அதாவது இணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய CTR நிர்மல்குமார், கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகிகள், அதாவது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் முக்கிய நிர்வாகிகள் பலரும் எந்த ஒரு நாளையும் பிரார்த்தனையோடு தொடங்கி பிரார்த்தனையோடு முடிப்பதுதான் உகந்தது. தாவேக சார்பில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவினை தாவேக தலைவர் விஜய் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து செய்தியாளர் செந்தில் ராஜா விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். செந்தில் ராஜா, நீங்கள் தொடரலாம். லாவண்யா, இந்த நிகழ்வானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதாவது 10 நிமிடத்துக்கு முன்பாக அவர் அரங்கத்திற்குள் வந்தார். அதற்கு பிறகு தற்போது அந்த நிகழ்வானது தொடங்கி இருக்கிறது. கட்சியுடைய சார்பில் நடைபெறக்கூடிய முதல் கிறிஸ்துமஸ் விழாவாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மத நல்லிணக்கம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் வலியுறுத்தி வருகிறது. அந்த வகையில் தான் கடந்த ஆண்டு ரம்ஜான் பண்டிகை, அதாவது இஸ்லாமியர்களுடைய முக்கிய பண்டிகையான ரம்ஜான் பண்டிகையை கட்சியின் சார்பில் நடத்தி இருந்தார்கள். அது சென்னை ராயப்பேட்டை மைதானத்தில், புயன்சி மைதானத்தில் நடைபெற்றது. அதற்கு பிறகு தற்போது கிறிஸ்துவர்களுடைய முக்கிய பண்டிகையான கிறிஸ்துமஸ் பண்டிகையை கட்சியின் சார்பில் நடத்தி வருகிறார்கள். இதற்காக தான் அனைவருக்கும் முறையான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. பேராயர்கள் குறிப்பாக தனி பேராயர்கள் கூட இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்துவ மக்களும் பார்த்தீர்கள் என்றால் 1000க்கும் அதிகமான மக்கள், குறிப்பாக 1500 என்ற ஒரு எண்ணிக்கையும்
கூறுகிறார்கள். அந்த எண்ணிக்கையிலாக வகையில் இங்கு பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த கேக் வழங்கக்கூடிய கேக் வெட்டி கொண்டாடி அதற்கு பிறகு ஒவ்வொருவருக்கும் அந்த கேக் அந்த கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்கப்படுகிறது. அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே வந்த விஜய் ஒவ்வொரு பேராயர்கள், அதாவது மேடையில் அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேராயர்களுக்கு மரியாதை சால்வை அணிவித்து அந்த மரியாதை செய்தார். அதற்கு பிறகுதான் தற்போது அந்த நிகழ்ச்சியானது தொடங்கி இருக்கிறது. இப்போது பார்த்தீர்கள், நம்ம நேரடி காட்சியிலே பார்க்க முடியும். ஒரு இசை நிகழ்ச்சியும் கிறிஸ்துவ இசை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. இதை தொடர்ந்துதான் அந்த கேக் வெட்டும் கொண்டாட்டங்கள், மக்களோட உரையாடுவது, அதற்கு பிறகு பேராயர்கள் பேசுவது, அதை தொடர்ந்து விஜய் பேசுவது என்பது அந்த நிகழ்ச்சியானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, தாவேக சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். பேராயர்களுக்கு மரியாதை செலுத்திய விஜய் கிறிஸ்துமஸ் விழாவினை தொடங்கி வைத்திருக்கிறார். பல்வேறு இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படவிருக்கின்றன. அதற்கு பின்னராக பேராயர்கள் உரையாற்றிய பிறகு விஜய் உரையாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.